அண்மைச் செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே கத்தாரி பகுதியில் மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த கத்தாரி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி பொதுமக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் உள்ளது. அப்பகுதி பொதுமக்கள் வாழை, நெல், கரும்பு உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு டிரான்ஸ்பார்மர் பழுதாகியுள்ளது. இதனை சரி செய்ய அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நேரில் வலியுறுத்தியும் உள்ளனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மின்சாரத்துறை அதிகாரிகள் டிரான்ஸ்பார்மரை சரி செய்ய 10,000 ரூபாய் செலுத்துமாறு கூறியுள்ளனர். உடனடியாக பகுதி விவசாயிகள் 10,000 ரூபாய் செலுத்தினர். ஆனால் பணம் செலுத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பகுதி விவசாயிகள் இன்று கருகிய நெற்பயிர்களுடன் நாட்றாம்பள்ளியிலிருந்து குருவாவணி செல்லும் சாலையில் திடீரென அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அறிந்த திம்மாம்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் எங்களுக்கு உடனடியாக டிரான்ஸ்பார்மர் சரி செய்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடப்படும் என அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததன் பேரில் மின்சாரத்துறை அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது டிரான்ஸ்பார்மர் உடனடியாக சரி செய்யப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி பிரபு.